நான் உங்கள் பிடிச்ச தினேஷ் பேசுகிறேன். இப்போ இந்த பையன் கட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா இதை பொய்க்கால்னு சொல்லுவாங்க, இல்லை கட்டைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பொய்க்கால்னால் சும்மா இது வெறுங்காலில் நடக்கிறது, இது கட்டைக்கால்னால் வெறுங்காலில் நடக்கிறது, பொய்க்கால்னால் இல்லை குதிரை வேஷம் போட்டிருப்பாங்க, அதை வச்சு தான் நடக்கிறது. இது ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கான ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அடி கட்டை, அதாவது ஒரு அடி கட்டையில் தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நடக்கணும். இது நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனதைரியம் தான் முக்கியம். மனதைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையும் செய்ய முடியும், எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கு துணிச்சல் தான் முக்கியம். நம்மளை பயம் தான் ஒரு இடத்துல முடக்கி வைக்கும். பயம் இல்லைன்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். இது நடக்கிறதுக்கான பயிற்சி பார்த்திங்கன்னா அந்த பையன் கரெக்டாக ஒரு மாதம் இது பயிற்சி எடுத்துருக்காப்புல. ஒரு மாதத்தில் நடக்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயம். இந்த பையன் கொஞ்சம் ஆக்டிவான பையன், மனதைரியம் அதிகமாக இருந்ததுனால பயம் இல்லாமல் ஒரு மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. நம்ம டீமில் உள்ள பசங்களே இதை கட்டினதுமே லைட்டாக பயந்தாங்க. இந்த பயம் ஆனால் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் நடந்து காட்டுறேன்ற ஒரே குறிக்கோளில் இந்த பையன் நடந்தாப்புல. இதுக்கு மேலே ஒரு கட்டையும் இருக்குது, ஸ்டெப்பு 3 அடி கட்டை. அந்த கட்டையில் நடந்தாப்புல, அந்த கட்டையும் இருக்குது. நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தைரியம் தான் முக்கியம். இது வந்து நம்ம பாரம்பரியமாக இது ஒரு வித்தியாசமான ஒரு செயல். அதாவது பார்க்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு அழகாகவும் தெரியும், இது ஒரு விசித்திரமானதாகவும் இருக்கும். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணது. இது நம்ம பாரம்பரிய கலையானது தான் இது. இப்போ இதெல்லாம் அழிஞ்சிருச்சு. இதை நான் வந்து ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாப்புல இந்த வீடியோ. அதை பார்த்துட்டு நம்மளும் இதை நம்ம பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் இதை சேலை செய்ய ஆரம்பித்தேன். இதேமாதிரி நான் எப்படி ஒருத்தவங்களை பார்த்து செஞ்சனோ அதேமாதிரி என்னை பார்த்து இன்னும் இது பல பேர் செய்யணும். இந்த கலையை அழிய விடக்கூடாது. வாழ்க தமிழ், வளர்க சிலம்பம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிலம்பம் சொல்லிக் கொடுக்குற இடம், அதாவது நம்ம புத்தூர்லேருந்து கடைக்கன் விநாயகர் நல்லூர் இருந்தது, அந்த இடத்துல தான் ஒரு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு புத்தூர்லேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்குது. இன்னும் நான் 2-3 ஊர்லேயும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இது இந்த கொரோனா டைமில் பசங்க ஸ்கூல் போகாமல் செல்லை வச்சுட்டு வீட்டில் இருக்கிறதுனால இதை எல்லாருமே கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் உடம்பு தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதை நல்லாமல் எல்லாருமே கற்றுக்குங்க, உடம்பு நல்லா ஹெல்த்திஃபுல்லாக இருக்கும். எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.